நாம் இன்னொரு முடிவெடுத்து நாம் தனியா போவோம் என்கிற ரீதியில் நாம் பிரிந்து விட்டால் நம்மை ஓநாய்கள் காத்திருக்கின்றன. ஓநாய் என்றால் ஷைத்தான். நம்மை பிரிப்பதற்காக காத்திருக்கிறார்கள். அந்த ஓநாய்கள் நம்மை வேட்டையாடுவதற்கு நிச்சயமாக நாம் வழிவகுக்கவே கூடாது. எல்லா நிலைகளிலும் எல்லா கட்டங்களிலும் ஒரு சென்டர் அமைக்கப்பட்டிருக்கிறது. நாம் இந்தியாவில் வாழல, நம்முடைய தமிழகத்தில் வாழவில்லை, நாம் லண்டன் நகரில் வாழ்றோம். நாம் எல்லாம் தமிழ் பேசுகிற நாம் எல்லாம் ஒருங்கிணைப்பதற்கும் ஒன்று கூடுவதற்கும் நம்முடைய அரபி சகோதரர்களோடு ஆங்கில சகோதரர்களோடு சேர்ந்து பழகுவதற்கும் அருமையான ஒரு வசதி இங்கே செய்யப்பட்டு தரப்பட்டிருக்கிறது. எல்லா நாட்டிலும் அது இல்லை. நம்முடைய சவுதி அரேபியாவில் போனா தமிழர்களுக்கு ஒரு பள்ளிவாசலா இருக்குது. ஏதோ ஷார்ஜால ஒருத்தர் குத்பா கொடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்பட்டிருக்குமா இருக்கும். ஆகவே இங்கே தமிழ் பேசுகிற மக்களுக்காக ஒரு நிறுவனம் அமைக்கப்பட்டு, அதுவும் தாவா சென்டர் அமைக்கப்பட்டு, அதன் வாயிலாக பல்வேறு தகவல்களை பரிமாறுவதற்குரிய ஸ்காலர்களை இந்தியாவிலிருந்து வருத்தி பல சிரமங்களை தாங்கி ஒரு இந்தியாவிலிருந்து ஒரு ஸ்காலர் வருவதென்றால் அது சாதாரண விஷயம் இல்லை, மிகப்பெரிய சிரமம். ஆகவே அவற்றையெல்லாம் செய்கிற அவருக்குள்ள வாய்ப்பை நமக்கு தந்திருக்கிறார்கள். இந்த நன்மையை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நான் மகிழ்ச்சி அடைவது இங்கே ஆற்றப்பட்ட உரைகளை செவிதாழ்த்தி கேட்ட சகோதரர்கள் சகோதரிகளும் அதன்படி செயல்பட முற்பட வேண்டும். நாம கேட்டதன்படி செயல்பட வேண்டும் என்றால் தான் நாம் வெற்றியாளர்கள். இல்லை என்றால் கபர் அமக்குத்தல் அந்தல்லாஹி அந்த கூலு மாலா தாரம். கேட்கிறோம் செயல்படுறதில்லை, சொல்லுறோம் செயல்படுறதில்லை என்றால் ஒரு பயனும் இல்லை. அப்படிப்பட்டவர்களை குர்ஆன் சொல்லுகிற வர்ணனை மிக கேவலமான வர்ணனை. கேட்டதை செவியேற்றதற்கேற்ப செயல்படாதவர்களை குர்ஆன் கழுதை என்று வர்ணிக்கிறது. நாம் அதை சொன்னால் நம்ம கோபம் வந்துடும். குர்ஆனில் சொன்னதற்கேற்ப அல்லது தகவல்களை கேட்டதற்கேற்ப செயல்படாவிட்டால் அவர்களை குர்ஆன் வர்ணிப்பது வெறும் ஒரு விவரமில்லாத ஒரு பிராணியினுடைய உதாரணத்தை தருகிறது. ஆகவே அதை போன்று வேற மாதிரியான நமக்கு விரும்பாத வர்ணனைகள்லாம் தருகிறது. நாம் தெரிந்ததை நடைமுறைப்படுத்த துணிய வேண்டும். நம்முடைய நண்பர்கள் ஒருத்தர் கூட, சகோதரர்கள் ஒருத்தர் கூட 3 நாள் வெறுப்போடு இருக்கவே கூடாது. 3 நாளைக்கு மேல் ஒருத்தர் இடத்துல வெறுப்பு காட்டக்கூடாது. கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். லா யஹில்லு லிமுஸ்லிமின் அன் யஹ்ஜுர அஹாஹு ஃபௌக ஸலாஸ். ஒரு மூமினுக்கு இன்னொரு மூமினை 3 நாளைக்கு மேல் வெறுத்து பேசாமல் இருப்பதற்கு அனுமதி இல்லை. இது இறை தூதர் சொன்ன பொன்மொழி. இதன்படித்தான் நாம் வாழ வேண்டும். வலா தனாஸஉ ஃபதஃஷலு. சண்டை போட்டீங்கன்னா நம்முடைய வலிமையெல்லாம் போயிடும், நம்முடைய சக்தியெல்லாம் வீணா போயிடும். வததஹப ரீஹுக்கும். ஊதப்பட்ட பலூனில் ஒரு ஊசியை குத்துறத போல இருந்த பலூன் ரொம்ப திக்கா இருந்துருச்சு, வலிமையா இருந்துச்சு, பார்ப்பதற்கு அழகா இருந்துருச்சு, விளையாடுறதுக்கு பொருத்தமா இருந்துருச்சு. அதுல ஒரு பின் பட்டுருச்சுன்னா காத்து அப்படியே போயிடுது. உதாரணம் யாரும் சொல்லலாம் தெரியுமா? அல்லாஹ் குர்ஆன்ல ஒற்றுமை இல்லாமல் சண்டை போட்டு வாழக்கூடியவர்களை சொல்லுகிறான். கருத்து வேறுபாடுகளில் தங்களை வாழ்க்கையை கழிக்கிறார்கள். இவனை பற்றி அல்லாஹ் சொல்வதாகும். உங்களுடைய வலிமை போயிடும். ஆகவே வலிமையை, மிகப்பெரிய வலிமை, ஒற்றுமை என்பது மிகப்பெரிய பெரிய ஆயுதம், பெரிய ஆயுதம். இதைவிட பெரிய ஆயுதம் இல்லை. ஒற்றுமையை போன்ற ஒரு ஆயுதமே இல்லை. ஒற்றுமைதான் மிகப்பெரிய ஆயுதம் முஸ்லிம்களுக்கு. ஒற்றுமைதான் துப்பாக்கி, ஒற்றுமைதான் பீரங்கி, ஒற்றுமைதான் என்ன ராக்கெட். இந்த ஒற்றுமையை குலைப்பதற்காகத்தான் வல்லரசுகள் பாடுபடுகின்றன. இந்த முஸ்லிம்களை சிதைத்து விட்டால், சின்னாபின்னப்படுத்தி விட்டால் உலகத்தில் வெற்றி பெற முடியும் என்கிறார்கள். நிச்சயமாக ஒற்றுமை முஸ்லிம்களுடைய மிகப்பெரிய ஆயுதம். சிலாஹ் கபீர் அல் வஹ்தா. அல் வஹ்தா ஹிய சிலாஹுல் அக்பர். ஆகவே இந்த ஒற்றுமையை கட்டி காக்க வேண்டும். குறிப்பாக நம்முடைய இந்த சொசைட்டியில், இந்த சமுதாய அமைப்பில் ஒரு மனிதன் எப்பொழுது பெருமைப்படுகிறான் என்கிறீங்க, இது மிக முக்கியமாக கவனிக்கணும். அதோட முடிச்சிடறேன். ஒரு மனிதனுக்கு பெருமை அவர் தனிமையாக வாழ்வதில் இல்லை. ஒரு சமுதாயம் எப்படி சமுதாயமாக கருதப்படும்? சமுதாயத்தில் ஒருத்தர் டாக்டர், 10 பேர் டாக்டர், 10 பேர் இன்ஜினியர், 10 பேர் லாயர், 10 பேர் ஆடிட்டர், 10 பேர் ஆலிம், 10 பேர் சானியா, பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட், 10 பேர் வணிகர், தாஜிர். இவர்கள் எல்லோரும் சேர்ந்தால்தான் சமுதாயம். இவர்கள் எல்லோரும் சேர்ந்தால் சமுதாயத்தை அமைக்க முடியும். இவர்களில் ஒருத்தர் மட்டும் ஒட்டாமல் உரசாமல் இருந்தால் அவருக்கு எந்த மதிப்பும் இல்லை. சமுதாயத்தில் ஒரு டாக்டர் இருக்கிறார், பள்ளி வர மாட்டார், பள்ளிவாசல் வர மாட்டார்.
சமுதாயத்தில் ஒரு இன்ஜினியர் இருக்கிறார், அவர் பெரிய பதவியில் இருக்கிறார், பள்ளிவாசலுக்கு வர மாட்டார். ஒரு ஆலிம் இருக்கிறார், ஒரு சானே இருக்கிறார், ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட், பள்ளிவாசலுக்கு வர்றதில்லை. அவருக்கு என்ன மதிப்பு இருக்க முடியும்? கார் என்ஜின் இருக்கிறது, கார் என்ஜின், காருடைய என்ஜினுடைய எத்தனை ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்கிறது, எத்தனை அதனுடைய உதிரிகள், கார் இதெல்லாம் சேர்ந்ததால் கார் என்ஜின் அதான் செயல்பட முடியும். கார் என்ஜினுடைய ரேடியேட்டர், கர்பரேட்டர், பேட்டரி, டயர், ஸ்பார்க்கிங் பிளக் இதெல்லாம் சேர்ந்து அதனுடைய ரோலை செய்தால் தான் கார் ஓடும். எங்க வரை ஓடும்? இலக்கை அடைகிறது வரையில் ஓடும். ஒரு பெரிய ஒருத்தர் இருக்கிறார், அவர் இதோட ஒட்டுறதே இல்லை. ஒரு கர்பரேட்டர் இருக்கிறத வச்சுக்கிடுங்க, ஒரு ரேடியேட்டர் இருக்கிறது, அந்த ரேடியேட்டர் காருடைய என்ஜினில் பொருத்தப்படாமல் அது தனியாக பொருத்தப்பட்டால் என்ன அதுக்கு மதிப்பு இருக்க முடியும்? அது பழைய ஸ்கார், அதாவது இது இருக்குது, இந்த இந்த ஆக்கர் சாமான்கள், ஆக்கர் சாமானத்தில் போட்டால் 5 பைசா கூட கிடைக்காது. ஒரு ரேடியேட்டர் பொருத்தப்படுற இடத்துல பொருத்தப்பட்டிருக்கணும், ஒரு கர்பரேட்டர் பொருத்தப்படுற இடத்துல பொருத்தப்பட்டிருக்கணும், ரெண்டு இடத்துல என்ஜின் வேலை செய்யும். இதே போல சமுதாயத்துடைய டாக்டர்கள், சமுதாயத்துடைய என்ஜினியர்கள், சமுதாயத்துடைய ஆலிம்கள், சமுதாயத்துடைய இண்டஸ்ட்ரியலிஸ்டுகள், தாஜிர்கள் எல்லோரும் சேர்ந்தால்தான் சமுதாயம். இதான் இஸ்லாமிய சமுதாயம். இந்த இஸ்லாமிய சமுதாயத்தை உருவாக்குவதற்கு தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாடுபட்டார்கள். ஆகவே பிரிஞ்சிடாதீங்க, நீ டாக்டர்ங்கிறதுக்காக இந்த சமுதாயத்தில் போய் நான் எப்படி வாழ்றது நினைச்சிட்டு போயிடாத. எல்லோரும் சேர்ந்துதான் சமுதாயம். அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை அமைப்பதற்காகத்தான் இஸ்லாம் வந்திருக்கு. அதனால பிரிஞ்சிடாதீங்க, ஓர் உடனாக வாழுங்க என்று இறைத்தூதர் சொன்னதெல்லாம் வலிமை சேர்ப்பதற்காக. ஆகவே இன்றைய தினம் மீண்டும் இதை நான் ரிப்பீட் பண்ற மாதிரி சில தகவல்கள், ஏன்னா இதுக்கு முன்னால ஒற்றுமையை பற்றி பேசியிருக்கிறேன். ஆகவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, எந்த காரணவசால் நாம் நிச்சயமாக ஒற்றுமையை கட்டி காக்க வேண்டும், ஒன்றுபட்டு வாழ வேண்டும். கருத்து வேறுபாடுகளால் நாம் பிரிவினையை எந்த காரணத்தாலும் அனுமதிக்க கூடாது. நாவை பேணி பாதுகாத்து பேச வேண்டும். நாவுதான் அனைத்து பிரச்சனையும் காரணமாக அமையலாம். நாவு இருக்கிறது, நாவினுடைய தீமை, நாவுடைய நன்மைகளை நாம் புரிய வேண்டும். ஒரு நாள் நா காத்தல், அதாவது நாவுடைய விபரீதங்கள் என்ன, நாவை பாதுகாப்பது என்ன என்பதை பற்றி பேசலாம் நினைச்ச பேச முடியல. ஒரு எல்லாம் மெய்யனாக இருப்பது காரணம். மையல்லுமனுலி மாபைன லஹ்யைஹி வ மாபைன ஃபஹ்தைஹி அல்லுமனு லஹுல் ஜன்னah. அல்லாஹு அக்பர், என்ன அருமையான உதாரணம் நபி எல்லாம் சொல்றாங்க. நாவை பாதுகாத்தால், நாவை பாதுகாப்பேன் என்று யார் எனக்கு பொறுப்பு தருகிறாரோ அவருக்கு நான் சொர்க்கம் உண்டு என்று நான் உத்தரவாதம் அளிக்கிறேன் என்று நபி எல்லாம் சொல்றாங்க. ஆகவே நாவை ரொம்ப பேணுதலாக பயன்படுத்தி அன்பை பெருக்கி அன்பை வளர்த்தி ஒற்றுமையோடு ஒருமைப்பாட்டோடு வலிமையை சேர்க்கிற அந்த ஒற்றுமையை பெருக்கி வாழ்கிற நன்மக்களாக நம்முடைய வாழ்க்கை இறைவன் அங்கீகரிப்பானாக. உலகமே எதிர்பார்த்திருக்கிற ஒரு நன்னாள் நாளைய தினம் வரவிருக்கிறது. உலக முஸ்லிம்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சிகரமான நாள், ஒரு கண் குளிரும் நாள், மனம் மகிழும் நாள், மகிழ்ச்சி பொங்கும் நாள். அந்த நாளை நாளைய தினம் எதிர்பார்க்கிறோம். அந்த நாளிலிருந்து ஒரு புதிய வாழ்க்கையை நாம் தொடங்க வேண்டும். என்ன புதிய வாழ்க்கை? ஒரு புத்துணர்ச்சி பெற்ற புதிய வாழ்க்கை, இஸ்லாமிய வாழ்க்கை. இந்த 29-30 நாட்களும் நாம் பெற்ற பயிற்சியை நடைமுறைப்படுத்துவதற்கு ஒரு புதிய புத்துணர்ச்சி பெற்ற ஒரு புதிய வாழ்க்கை தான் ஷவ்வால் முதல் நாள். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த பொன்னான கண்ணான அருமையான உயர்ந்த ஒரு நன்னாளை மகிழ்ச்சியோடு அனைவரும் சந்தித்து அந்த நாளில் மகிழ்ந்து உண்டு பருகி வாழ்த்தி ஒருவரை ஒருவர் சந்தித்து விஷ் பண்ணி வாழ்வதற்கு முயல்வோமாக. நம்முடைய முயற்சி இறைவன் அங்கீகரித்தல்வானாக என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன்.